அனைத்து வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இட்லிக்கு அப்படி மாவு தயார் செய்யறது, நாங்க என்ன இட்லி அவிக்கிறோன்னு சொல்லிதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட எங்களோட சேனலை நீங்க முதலாவது பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒரு வீடியோ நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு நாங்க வீடியோக்குள்ள போகலாம். இட்லிக்கு ரவை அவிய வச்சிருக்கிறோம். நல்லா அவியணும். ரவை ஒரு 10 நிமிஷம் நல்ல வடிவா அவிச்சு எடுக்கும் ரவையா. அதான் இப்ப நாங்க நீட்டுப்பட்டியில போட்டு ரவை நல்ல வடிவா அவிய வச்சிருக்கோம். ஓகே, இப்ப ரவை 10 நிமிஷம் நல்ல வடிவா அவிஞ்சிட்டு இப்ப நாங்க இறக்கி ஆற வைக்க போறோம். ரவைய நல்ல வடிவா அவிஞ்சிட்டு நாங்க இறக்குவோம். ரவையை நல்ல வடிவா உடுத்தி விடுவான். அதான் ஆறு. நல்ல வடிவா இந்த கட்டியல எல்லாம் மாவாக்கி விடுவோம் ரவையில. இது 1/2 கிலோ ரவை. ஓகே, நாங்கள் இப்ப இட்லி மாவு எப்படி தயார் செய்யறேன்னு சொல்லித்தான் பார்க்க போறோம். முதல் நாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வாங்க. முதல் உளுத்தம்பருப்பு நான் தோலெல்லாம் நீக்கி வடிவா கழுவி வச்சுக்கிறேன். இது 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு. மற்றது இது ரவை நல்ல வடிவா அவிச்சிட்டு நான் வடிவா அரிச்சு வச்சிருக்கிறேன். 1/2 கிலோ ரவை. 1/4 கிலோ உளுந்துக்கு 1/2 கிலோ ரவை. அதோட 1 கரண்டி வெந்தயம். இவ்வளவுதான் நாங்கள் இப்போ இட்லி மாவு தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, உளுந்த நல்ல பேஸ்டா அரைச்செடுப்போம். நான் உளுத்தம்பருப்பெல்லாம் தோல் நீக்கி நல்ல வடிவா கழுவி வச்சிருக்கிறேன். நல்ல வடிவா பேஸ்டா அரைச்செடுக்கணும். இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வருவோம். ஓகே, இப்போ உளுந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். நல்ல பட்டு போல நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் இந்த பானைக்கு தான் இட்லி மாவுக்கு இட்லிக்கு குழச்சி வைக்க போகிறேன். முதல் நாங்கள் அரைச்ச உளுந்தை இதுக்கு விடுவோம். வெந்தயத்தை அரைச்செடுக்க போகிறேன். இப்படியே தண்ணியோடைய ஊற்றி நல்ல வடிவாக அரைச்செடுத்துட்டு வாழ. உளுந்தோட சேர்த்து அரைக்கலாம். நான் தனியாக அரைக்கிறேன். மரங்கள் அரைச்ச வெந்தயம் முண்டா போட்டு அடிச்சுக்கலாம். மறந்துட்டேன், பிரச்சனை இல்லை. அடிபட்டு நல்ல வடிவாக கூலாம். இப்போ நாங்கள் அவிச்சு வச்ச ரவையா போடுவோம். எத்தனை கிலோ ரவை? 1/2 கிலோ. 4 கிலோ உளுந்துக்கு 1/2 கிலோ ரவை. இப்போ உளுத்தம்பருப்பு, ரவை, மற்றது வெந்தயம் எல்லாம் போட்டாச்சு. இனி நல்ல வடிவாக கையால் குழைச்சிருக்கும். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது தண்ணி காணாமல் தான் வரும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, இப்போ நிறைய மிக்ஸி ஜோக் இருக்குது தானே, அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு குழைச்செடுக்கும். கொஞ்சம் கட்டி பருத்தில் தான் இருக்கணும். வடிவா கையால் ரவையை கட்டிப்பட விடக்கூடாது. அதனால் நல்ல வடிவாக குழைச்சி கொஞ்சம் தண்ணி காணாத நாங்கள் தண்ணி விடுவோம்.
நல்ல வடிவாக சைட் எல்லாம் வலித்து இருக்கும். மிளகாவை வந்து குழப்படாமல் இருக்கும், கட்டியாக இருக்கும் என்பதுக்காண்டி. பார்த்தீங்களா, இந்த பருவத்தில் தான் இது விழணும். இந்த பருவத்தில் நீங்கள் இட்லி மாவு குழைச்சா ஓகே, அப்போ தான் நல்லா புளிக்கும். ஓகே, இப்போ நாங்கள் இட்லிக்கு மாவெல்லாம் நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டோம். இனி நாங்கள் இதை என்ன செய்யணுமெண்டா புளிக்க வைக்கணும். இப்போ வந்து சரியாக நேரம் 5:30. நாளைக்கு வந்து 8 மணிக்கு எடுத்து தான் நாங்கள் இட்லி அவிப்போம். அப்போ மா எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ எல்லாம் மா தயார் செய்தாச்சுன்னு மூடி வைக்கிறோம். சரியா? ஓகே, மூடி வைங்க. ஓகே, இப்போ நாங்கள் இட்லிக்கு மாவெல்லாம் குழைச்சாச்சு. இனி நல்ல வடிவாக மூடிட்டு நாங்கள் கொண்டு போய் வைப்போம். இனி நாளைக்கு இட்லி எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். வந்து எங்களோட இட்லி மாவு வந்து புளிச்சிட்டோன்னு சொல்லி திறந்து பார்ப்போம். வாவ், எப்படிம்மா பொங்கி இருக்கு பார்த்தீங்களா? எப்படிம்மா பொங்கி இருக்கு பாருங்க. எவ்வளோ அதுக்கு பொங்கி இருக்குங்க, எவ்வளோ பொங்கி இருக்குங்க. நல்லா பொங்கிட்டு இருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு நீ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் உப்புத்தூள் போடுவோம். தேவையான அளவு உப்புத்தூள், அதோட வந்து கொஞ்சம் தண்ணி எடுப்போம். கொஞ்சம் தண்ணி விடணும். சொன்னா விழுகுது இல்லையല്ലോ, இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். கரண்டிக்கு விட்டே விடுவோம். வடிவாக கரைச்சி விடணும், அப்போதான் அந்த உப்பு எல்லாம் கரை. தண்ணி காணாது கொஞ்சம் விழுவணும், அப்போதான் தட்டுக்க இது விளையாடி களி பத்தினி மாதிரி இப்போ காஞ்சாதீங்களா. இப்போ வந்து விழுகுது, இப்படி விழுவணும். தட்டிட்டு நாங்கள் விளைவிக்க நல்ல வடிவாக கரைச்சி எடுப்போம். நீங்கள் இதுக்கு வேணும்னு சொன்னால் வெங்காயம் வந்து தாளிச்சிட்டு போட்டால் வாசமாக இருக்குன்னு நான் போடையில் அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும். வெங்காயம் இப்போ தாளிச்சு போட்டேன். இப்போ நாங்கள் இட்லிமா கரைச்சி எடுத்தாச்சு சூப்பராக. ஓகே, நாங்கள் இட்லி அவிப்போம் வந்து. ஓகே, இப்போ வந்து நாங்கள் அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. இனி வந்து நாங்கள் இட்லி சட்டிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு வச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். மூடி விட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த இட்லி தட்டுக்கு வந்து லஞ்ச் டிஷ்யூ தான் போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ லஞ்ச் டிஷ்யூ இல்லாட்டிக்கு துணி போட்டும் இட்லி வந்து அவிக்கலாம். இல்லாட்டிக்கு வந்து இந்த குண்டாலம் வந்து நல்லா அழுத்தமாக இருந்தால் லஞ்ச் டிஷ்யூவோ மற்ற துணியோ ஒன்றும் தேவையில்லை. அந்த குண்டாலத்துக்கே நாங்கள் இட்லி விட்டு அந்த இட்லி அவிக்கலாம்ங்கிற சட்டி வந்து சரி வராது. இப்போ என்ன இந்த லஞ்ச் டிஷ்யூ துணி இல்லாமல் அவிச்சா அது வந்து ஒட்டி பிடிக்குமென்றதுக்காண்டி தான் நான் லஞ்ச் டிஷ்யூ போட்டிருக்கிறேன். இதை வந்து நல்லா எண்ணெய் எல்லாம் பூசி வச்சிருக்கிறேன். அப்பதான் ஈஸியாக எடுபடும். இதுதான் இத்தாலியா வைக்கிற சட்டி. ஏன்னா இது இந்த வயசு வந்து இப்போ 10 வருஷமா இருக்குங்கள்ட்ட இந்த சட்டி. நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கே வரைக்க வாங்கின சட்டி தான் இந்த சட்டி. அதனாலதான் இந்த லஞ்சு சூழல் எடுக்கிறதுக்கு இந்த சட்டி வந்து சரி வராது. இப்போ வந்து சட்டியில் வந்து ஈஸியாக எடுக்கலாம் இட்லி. நீங்கள் நெப்பிங்களே லஞ்சு சூ போட்டு நான் இட்லி அவிச்சு எடுக்கிறேன்னு சொல்லி உண்மைக்கு அந்த மாதிரி தான். இதில் வந்து இப்படி போட்டு எடுக்கல. இந்த சட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா குண்டாலமே இருக்காது. சொன்ன 10 வருஷம் நினைச்சு பாருங்க. இந்த 10 வருஷத்துக்கு முதல் வாங்கின சட்டி இப்போ பாருங்க இப்படி புதுசாகவே வச்சிருக்கிறேன். இப்போ வந்து தண்ணி வந்து ஓரளவு கொதிச்சு கொண்டு வந்துட்டு நாங்கள் இந்த தட்டுக்குள்ள வந்து இட்லி மாவை விடுவோம்.
ஓகே இப்போ இட்லிமா ஊற்ற போகிறா. இதுக்கு வந்து ஃபுல்லா விடக்கூடாது. இப்போ பொங்கி வரைக்க ரெண்டு வெளியில வந்துடும். அதால வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் விட போறேன். என்ன சொன்னாங்க தட்டும் வந்து சின்ன, அதோட வந்து குண்டு தட்டு இல்லை, சப்ப தட்டு. அதால வழியால் வந்து சரியா மழை பெஞ்சோன்னு இருக்கு. அதெல்லாம் நாங்கள் வழியில் வச்சு சமைக்கல. மழை என்ன செய்யறது? எல்லா இடமும் காத்தும் மழையும் அடிக்க போதாம். சூறாவளி வர போதாம். எல்லாரும் கவனமா இருங்கோ. வந்து தண்ணி வந்து கொதிச்சுட்டு நாங்க வைப்போம். ஓகே, ஒரு தட்டு வச்சாச்சு. நாங்கள் அடுத்த தட்டையும் வைப்போம். ரெண்டு தட்டே? ரெண்டு தட்டு தான். இல்லை மலைக்கு சுட சுட இட்லியும் தேங்காய் சட்னி. சட்னி அதான் நல்லா இருக்கு. வேணாம் ஓகே. இந்த தட்டியை வச்சுட்டு நல்ல வடிவாக மூடி விடலாம். இது வந்து நல்லா அவியும். இட்லி வந்து நல்லா அவியும். அதோட நான் தண்ணியை கொதிக்க வச்சுட்டே வச்சேன். நம்ம தான் பக்கத்தில் அவியும் பண்ணுறதுக்காண்டி. நல்லா அவிஞ்சா தான் பஞ்சு போல இட்லியா வரும். பஞ்சு போல இட்லி என்ன அடை பெரியதோ இல்லையோ? அது தெரியுது. நல்லா எரியும். இட்லி அவிஞ்சிட்டு வந்து பாப்பம். இப்படி தொட்டு பார்த்தா தெரியும், கையில வந்து ஒட்டக்கூடாது. இது வந்து இட்லி வந்து நல்லா அவிஞ்சிட்டு நாங்க இறக்க போறோம். இறக்குறதா கஷ்டம். ஒரு தட்டு இறக்கியாச்சு. இப்ப மெட்ட தட்டு இதேன்னு ஒன்றுக்கு ஊத்தையில் மறந்தாச்சு போல. ஒன்றுக்கு ஊத்தல பின் தட்டுல ஒட்டுப்பட்டு வந்துட்டு. ஓகே, சூப்பரா வந்து இட்லி வந்து ரெடி. எப்படி வந்து விழுது பாத்தீங்களா இட்லி? குட்டி குட்டி இட்லி. நோம்புல தட்டை கொட்டுது. இது அந்த குடி இல்லாதெல்லாம் கஷ்டம். எப்படி இட்லி அந்த மாதிரி வந்திருக்கு. சூப்பரான இட்லி. சூப்பரா இருக்கும். ஓ, அந்த மெது மெது மெதுப்பா இருக்கு. நல்ல குட்டி, நல்ல மென்மையா இருக்கு. மெட்டதை விட்டு வைப்போம். அடுத்த ரேட் ரெண்டாம் ரேட் வச்சாச்சு. இனி பக்கண்டாவி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு தானே. இனி வந்து பக்கண்டாவியும். ஓகே, ரெண்டாம் தட்டம் வச்சாச்சு. மூடி விடுவோம். மூடி விடுவோம். என்ன இதுக்கான ஆவி வழியில் வராது. இறுக்கமாக இருக்கணும் மூடி. மல்லிகைப்பூ இட்லி நாங்க அட்ட இட்லி அவிஞ்சிட்டுது. நாங்க பதாக்க போறோம். ஓ, அந்த மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் பெரிய இட்லி. இது கொஞ்சம் அப்பளம் மாதிரி பொங்கி இருக்கு. இது வந்து கொஞ்சம் கூட மாவு போட்டு நான் வந்து இட்லி அவிச்சேன். அதெல்லாம் பெரிய இட்லி. அது கொஞ்சமா போட்டு அது குட்டி இட்லி. ஓகே, இப்போ நாங்கள் இறக்குவோம். நல்லா அவிச்சு அப்படி பஸ்மா பேக்கரியில் பனிஷ் பொங்கின மாதிரி பொங்கி இருக்கு. அந்த மாதிரி இது பார்த்தீங்களோ? ஓ, மற்றது உள்ள எப்படி அருமையா வந்திருக்கேன். போல மல்லிகைப்பூ குஷ்பு இட்லி. அப்போ அடுத்த தட்டை. ஓ, சும்மா தட்டை சும்மா நோமலா போட்டுதானே? நோமலா விழுது. குஷ்பு கை இப்படித்தான் இட்லி. ஏன்னா இட்லி பெரிய இட்லி, சின்ன இட்லி, எல்லா இட்லியும் இருக்கு. இன்னைக்கு விட்டேன்
இன்னைக்கு மழை குளிர் இருக்கு, மழை வேற ஒரு பக்கம் பெஞ்சோன்னு இருக்குது. இட்டலின்னா இட்டலி தான். எப்படி இருக்குது? பஞ்சு போல இருக்கு, சுடு சரியா அந்த சொப்டா இருக்கு. சாஃப்டா. இதோட இதுல ஒரு தட்டுல வந்து 7 இட்லி வைக்கலாம், 2 தட்டுல மொத்தமா 14 இட்லி. இப்போ நாங்க 2 தரம் வச்சிராக்கிட்டோம். இன்னும் ஒருக்கா வைக்கலாம் போல இருக்கு. பாப்பா கிடக்குது, இருக்குது இன்னும். இது தாராளமா இந்த 1/2 கிலோ ரவா 1/4 கிலோ உளுந்துல வந்து இப்ப தாராளமா வந்து 7-8 பேர் வடிவா சாப்பிடலாம். தெரியுமா? வடிவா சாப்பிடறாங்க. இப்ப குறைய சாப்பிடறாங்கன்னு சொன்னா 10 பேரும் சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி இருக்கு மலைக்கு. எல்லாருக்கும் இட்லி என்றா ரொம்ப பிடிக்கும். அடுப்பில் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சாச்சு ரூவி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மழை தூறிக்கொண்டே இருக்குது, இன்னும் விழவே இல்லை. மழை வந்து பெரிய பெரியல தூறிக்கொண்டே இருக்குது. 3ஆம் தரம் வச்சாச்சு இட்டலி. புகை போகாத மாதிரி மூடும், இல்லாட்டி புகை பிடிச்சி. புகை பிடிக்கிறத விட வடிவா முதிரிச்சு மூடணும், அப்பதான் அந்த ஆவி வந்து அவிகிறது. மற்றது வந்து இட்லி அவிக்க தண்ணி பார்க்கணும். வேணும் தண்ணி இல்லை நீங்க வச்சுக்கிட்டா இட்லி எல்லாம் கறிடும். அதனால தண்ணி பார்க்கணும். எங்களுக்கு அளவான தண்ணியா எங்களுக்கு வந்து அளவான தண்ணி நாங்கள் விட்டுருக்கணும். அதோட சில நேரம் அடுப்பு கூட இருந்தா தண்ணி வந்து பக்கம் பத்தி கொண்டு போகும். அதால வந்து நாங்க தண்ணி பார்த்து தான் இட்லி வந்து அவிக்கணும். என்ன பொருட்கா வைக்கலாம், 4 தரம் வச்சிருக்கலாம். அப்ப இன்னைக்கு மதியத்துக்கும் இட்லியா வீட்டு சாப்பாடு. இது நாங்க இது இட்லி வந்து இது காலம சாப்பாடு. என்ன காலம சாப்பாடு? தட்டு ரூபி 3வது தட்டு இட்லி. வீட்டு இட்லி தான் சாப்பாடு. இட்லி தான் போல இருக்குது. என்ன அருமையா வந்திருக்குன்னு. எப்படி இருக்கு இட்லி? அந்த மாதிரி வந்திருக்குது. ஓகே, நீ தட்டி கொட்டுங்க பொங்கல. அதில் சுலகில் வாழையில் போட்டு என்ன எல்லாம் முடிஞ்சு. இதுதான் கடைசி தட்டு. இது வந்து 4வது வீட்டுல கடைசி தட்டு. பானைக்கெல்லாம் முடிஞ்சு. வடிவா காணும் 4 ரிப்புக்கு வடிவா காணுமே. வலிச்சு விட பானையே வலிச்சு எடுக்கணும். தனியாக கூட ஒரு இட்லி என்றாலும் வந்து சூப்பரா வந்து எங்கட மல்லிகைப்பூ இட்லி வந்து ரெடி. ஆவி பறக்க இட்லி வந்து ரெடி. வேங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு இட்லி. சின்ன சின்ன இட்லி இவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கவே ஆசையா இருக்குன்னு. அப்ப சாப்பிட்டா அப்படி சாஃப்ட் அந்த மாதிரி இருக்கு. இட்லியோட தேங்காய் சட்னி வேற லெவல்ல இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அவியுது. அது வந்து கலவையில் அது வந்து அவியட்டு மங்காலேருந்து மழை பெய்யறதால நாங்கள் சாப்பிடுவோம். சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கு மழைக்கு. ஓகே, இங்கால வந்து இட்லி வந்து சூப்பரா அவியுது. அது நல்ல அவியட்டு நாங்க போய் சாப்பிடுவோம். சுட சுட சாப்பிட்டா தான் வேற லெவலா இருக்கு வேணா. ஓகே, நாங்க மழைக்கு இங்கே ஒரு பக்கம் மழை பெஞ்சோடனே தூறிக்கொண்டே இருக்குது. ஓகே, நாங்கள் இனி சாப்பிடுவோம். சூப்பரா தேங்காய் சட்னி தான் இப்போ சாப்பிடுவோம். மூடி வைப்போம். இப்போ நாங்கள் சட்டிக்கால இறக்கி சுட சுட சாப்பிட போறோம். நெட்லி ஓகே, இறக்குங்கோ. மழை குளிருக்கு சுட சுட இட்லி ஆவி பறக்க. சுட சுட இட்லி சாப்பிட போறோம். ஓகே, இட்லி ஆவி பறக்கும் டீக்கடை நீ வந்ததால அது பூக்கடை
அப்படி இட்லி நாங்கள் இட்லியோட சாப்பிடுவோம். ஆவி பறக்க சுட சுட இட்லி. ஓகே நாங்கள் இப்போ சாப்பிடுவோம். ஓகே ரோலே இப்போ இட்லி எல்லாம் அவிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். பாப்போம் சுட சுட இட்லி அந்த மாதிரி தான் இருக்குது. சட்னியை ஊற்றி அப்படியே சாப்பிட்டா சரி. இந்த ஒரு பக்கம் மழை தூரிக்கொண்டே இருக்குது. எனக்கு இந்த வாழை இதிலே போகும். ஓகே ஓகே சரி சரி நான் இப்போ சாப்பிட போகிறோம். மல்லிகை பூ இட்லி பஞ்சு போல இட்லி இந்த மாதிரி இருக்கு. நல்ல வழி அவிஞ்சிருக்கு. இட்லி ஆவி பறக்கு இட்லியால அப்படி சாஃப்டா இருக்கு, நல்ல மெதுமையா இருக்கு. எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 3 இட்லி சாப்பிட்டா ஜல சட்னி. ஓகே உறவுகளே, இதோட இந்த காணொலி நான் முடிச்சு கொடுத்தோம். மீண்டும் இன்னொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.